Now it's time to invite Srinath bro. நேற்றுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. அந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்டோட ப்ராசஸ் அவ்வளவு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் நியூட்ரைட் ப்ராடக்ட்ல நம்மளுக்கு தெரியாத ப்ராடக்ட் என்னென்ன இருக்கு, நம்ம கம்யூனிட்டிக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு 10 ப்ராடக்ட் இருக்கு, அது இல்லாம ஒரு 10 ப்ராடக்ட் இருக்குது. அதை பத்தி உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் இன்னைக்கு வந்து ஒரு டீட்டெயிலா பேச மாட்டாரு. ஒவ்வொரு ப்ராடக்ட் வாட் இஸ் வாட், என்ன பர்பஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போறாரு. நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்கான அவசியம் இருந்துச்சுன்னா கார்ட் லோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1ஆம் தேதி அன்னைக்கு ஆர்டர் போட்டுருக்கேன். 1ஆம் தேதி அன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன் நியூட்ரைட்டுக்கு ஏதாவது ஆஃபர் வர மாதிரி. ஸோ வெயிட் பண்ணுங்க, இன்னைக்கு நாளைக்கு யாரும் ஆர்டர் போட வேண்டாம். ஸோ 1ஆம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆஃபர் அப்படிங்கிறது மிராக்கிள் மணி சொல்லுவோம், அதுக்கப்புறம் நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு அவர் ஸ்ரீநாத் பூரா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னென்ன ப்ராடக்ட் சொல்றாரோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கார்ட் லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்பவே லோட் பண்ணி வச்சுக்க மறந்துடுவீங்க. தேவைப்பட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க, ப்ராடக்ட் பேர் நோட் பண்ணிக்கங்க, அந்த ப்ராடக்ட் சர்ச் பண்ணி வந்துடும். தேவைப்பட்ட கூட அக்கௌண்ட் பார்ட்னர் கேட்டுக்கலாம். ஸோ நேற்றுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயில் கேன் இமேஜின் இந்த மாதிரி நீங்க யாராவது வேற ஒரு நபர் திங்க் பண்ணி கூட பார்க்க முடியாது. இப்படி வந்து மூலிகளை வந்து விவசாயம் பண்ணி அந்த சத்துக்களை எடுத்து அது எப்படி எல்லாம் டெஸ்ட் பண்றாங்க, எவ்வளவு 9 ஸ்டெப் ப்ராசஸ். அந்த நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் சேஃபா நம்ம பாடிக்கு வந்து சேஃபா இருக்குங்கிறதுக்காக எவ்வளவு மெனக்கடல், நம்ம கொடுக்குற மணி இப்பதான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒர்த் அப்படி. ஸோ இன்னைக்கு வந்து 90 இயர்ஸ் பிராண்டான நியூட்ரைட் ப்ராடக்ட்ல நம்மளுக்கு தெரியாம என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுங்கிறத பத்தி ஒரு ஓவர் வியூ. அதுக்கப்புறம் லாஸ்டா ஃபைனலா நான் வந்து சிலது கவர் பண்ணிட்டு வில் ஹேவ் செலிப்ரேஷன்ஸ் இன் த லாஸ்ட். ஓகே, ஸோ இட்ஸ் டைம் டு இன்வைட் ஸ்ரீநாத் ப்ரோ. ப்ரோ தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் 2 days டைம். அது ஏர்லி மார்னிங் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பெனிஃபிட்ஸ்க்காக பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு விதம் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ நியூட்ரலைட் பிராண்டை பத்தி சொல்லியிருந்தாரு. 90 இயர்ஸ் பிராண்டுங்க. நம்ம பிராண்டை ஏன் பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே நிறைய செஷன் நம்ம கம்யூனிட்டிக்காக நான் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய டிஎன்ஏ சொல்லுவோம், நியூட்ரலைட் டிஎன்ஏ பேசுவோம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு டிஎன்ஏ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்ரலைட்டுடைய ஆப்டிமல் ஹெல்த் கான்செப்ட். இந்த ஆப்டிமல் ஹெல்த் இந்த ஒரு காரணத்துக்காகவே நியூட்ரலைட்டை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய கன்சியூமர்ஸ, நிறைய லாயல் கன்சியூமர்ஸ் நான் பார்த்திருக்கேன், இன்க்ளூடிங் மீ. பிகாஸ் நியூட்ரலைட்டுடைய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் ப்ராடக்டை மட்டும் கொடுக்கறது கிடையாது. எப்படி நம்ம கம்யூனிட்டி பீப்புளுக்கு வெல்பீயிங் கொடுக்குறோம், அதே மாதிரி we provide the optimal health through our this 4 pillars: daily exercise, positive attitude, adequate rest and கூடவே தேவையான நியூட்ரிஷன். இதுல நாம நியூட்ரிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ப்ராடக்ட்ல என்னென்ன ரேஞ்சஸ் இருக்குன்றத பார்க்கலாம். நம்மளுடைய நியூட்ரலைட் ரேஞ்சஸ்ல பாத்தீங்கன்னா அடல்ட்டுக்கு தனியா ரேஞ்சஸ் இருக்கு, அதே மாதிரி கிட்ஸ் தனியா ரேஞ்சஸ் இருக்கு. பட் இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறது அடல்ட்டுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம எடுத்துக்கலாம்ன்றத பார்க்க போறோம். இப்போ நம்ம நியூட்ரலைட் ப்ராடக்ட்ல நம்ம கம்யூனிட்டியில ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் ரேஞ்சஸ்லயும் டீடாக்ஸ் ரேஞ்சஸ்லயும் நிறைய பேர் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்க. புரோட்டீன் டெய்லி, ஒமேகா டெய்லி பிளஸ், ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக், மில்க் திசில், நம்மளுடைய வைட்டமின் பி, நிறைய ப்ராடக்ட் நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். இதை தாண்டி இன்னும் நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. சோ என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றது அப்படியே லைன் லைன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ப்ரோ, எனக்கு வந்து காலையில இருக்கட்டும் இல்ல எப்பயா இருக்கட்டும், எனக்கு அந்த ஒரு கிரீன் டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க் குடிக்க ஆசைப்படுறேன். நானு எனக்கு புரோட்டீன் வேணும், அது கூடயே கொஞ்சம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு டீ காஃபி குடிக்கிறத விடவே முடியல. எனக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான டீ காஃபிக்கு பதிலா ஒரு ஹெல்த்தி பெவரேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல தான் நமக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய மேக்ரோ நியூட்ரியன் புரோட்டீன் கூட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய கிரீன் டீ, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஹெல்த்தியான பெவரேஜா நம்ம கம்பெனில கொண்டு வந்ததுதான் புரோட்டீன் வித் கிரீன் டீங்க. சோ இந்த ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு குட்னஸ் ஆஃப் புரோட்டீன், குட்னஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரம் கிரீன் டீ, இது ரெண்டுத்தையுமே நாங்க ஒரு சேர்த்து இதுல கொடுத்துருக்கோம். இந்த ப்ராடக்ட்ல என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக்கலா இது நமக்கு புரோட்டீன்ங்க, சாய் ஐசோலேட்ல இருந்து நமக்கு கொண்டு வரப்பட்ட கம்ப்ளீட், இதுவும் எசென்ஷியல் அமினோ ஆசிட் இருக்கிற எல்லாமே இருக்கிற புரோட்டீன் தான். சரிங்களா? சோ நமக்கு புரோட்டீன் கிடைக்குது, கூடவே கேட்டச்சின் அண்ட் தியோஃபிளாவின் சொல்லுவாங்க. நம்ம கிரீன் டீ குடிக்கிறோம்னா அதுல கிடைக்கக்கூடிய ஃபைட்டோ நியூட்ரியன் கேட்டச்சின் அண்ட் தியோஃபிளாவின், இட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட், வெரி பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுல கொடுத்துருக்கோம். அண்ட் கூடவே இதுல கொஞ்சம் கால்சியமும் கொடுத்துருக்கோம். இட்ஸ் கிரீன் டீ, பியூர் கிரீன் டீ இருக்கக்கூடிய நமக்கு புரோட்டீன்ங்க. சார் அப்ப நான் ஆல் பிளான்ட் புரோட்டீன் பதிலா இது எடுக்கலாமா? இல்லவே இல்லை, இது அப்படி பொசிஷனே பண்ணல. நாங்க ஆல் பிளான்ட் புரோட்டீன் எப்பயுமே அவர் ஃபவுண்டேஷன்.
இவங்க இந்த புரோட்டீன் கிரீன் டீ என்பது ஒரு பெவரேஜ். நம்ம ஒரு ஈவினிங் டைம்லயோ அல்லது ஒரு மிட் மார்னிங் டைம்லயோ ஒரு சின்ன கப்ல டீ காஃபி குடிப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நீங்க இதை எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கும், நல்ல ரெஃப்ரெஷிங்கா இருக்கும், நல்ல உங்களுக்கு வயிறும் ஃபில்லிங்கா இருக்கும். நம்மளுடைய புரோட்டீன் கிரீன் டீ கன்சியூம் பண்ண சொல்ல ஆப்வியஸா நமக்கு புரோட்டீனுக்கு சாய் ஐசோலேட் யூஸ் பண்ணிருப்போம். கிரீன் டீக்காக பாத்தீங்கன்னா 3 விதமான சோர்சஸ், 3 விதமான இதை வந்து எப்படி சோர்சஸ் சொல்றத விட 3 விதமான ஃபார்மேட்ல கிரீன் டீ யூஸ் பண்றோம். முதல்ல என்ன பண்றோம், கிரீன் டீ உடைய எக்ஸ்ட்ராக்ட் நம்ம வந்து ஒரு இலை தேயிலை எடுத்துக்கிட்டோம்னா அதை கொழுந்துன்னு சொல்லுவாங்க, அதான் கிரீன் டீ. அதை எடுத்திருக்கோம். அடுத்தது என்ன பண்றோம், அதையே அரைச்சு அதை ஜூஸ் ஆக்கி அந்த ஜூஸ உலர்த்தி அதை பொடியாக்கி அதையும் இதுல பயன்படுத்துறோம். அண்ட் கூடவே ஹோல் கிரீன் டீ லீவ்ஸ், அந்த மொத்த இலைகளையுமே நம்ம அரைச்சு அதையும் இந்த புரோட்டீனோட கலந்து கொடுக்கிறோம். சோ உங்களுக்கு நல்ல ஒரு பிளேவர்ஃபுல்லான நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க் புரோட்டீன்ல வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பெஸ்ட் நீங்க எடுக்க வேண்டியது நம்மளுடைய புரோட்டீன் வித் கிரீன் டீ. இதுல வந்து நமக்கு ஆர்டிபிஷியல் கலர்ஸ், ஃபிளேவர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாதுங்க. இதுல கொடுத்திருக்கிறது கிரீன் டீ. அந்த கிரீன் டீயோட ஃபிளேவர் நீங்க நல்லா ஃபீல் பண்ண முடியும். இந்த புரோட்டீன் கிரீன் டீயை நீங்க வந்து இத வெதுவெதுப்பான பால்லையும் வெதுவெதுப்பான தண்ணிலையும் நீங்க தாராளமா கலந்து எடுத்துக்கலாம். சோ இந்த ப்ராடக்ட்ல வந்து நமக்கு கார்போஹைட்ரேட் இருக்கு. சோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுமா நீங்க பார்த்துட்டு உங்க கோச்சஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு டீ காஃபியை விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராடக்ட்டை அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா எடுத்துக்கலாம். அது மட்டும் எனக்கு டீ காஃபி விடணும் அவசியம் இல்லை சார், பட் எனக்கு மார்னிங் டைம்ல ஈவினிங் டைம்ல ஒரு மிட் மார்னிங் டைம் எனக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெஃப்ரெஷிங் பெவரேஜ் குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பெஸ்டா இருக்குங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு இது சர்விங் சைஸ் வந்து 1.5 ஸ்கூப். சரிங்களா, உங்களுக்கு எந்த எடுத்துக்கிட்டு ஒரு கோட் சொல்லுவாங்க. பட் 1.5 ஸ்கூப் இருக்கிற ஒரு 100 ml 150 ml தண்ணி அல்லது பாலாத 100 ml அதுல வெது வெதுப்பான அந்த ஃபார்மேட்ல இருக்கு. அப்பதான் நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. இல்ல நீங்க சில்டாவும் குடிக்கலாம், உங்க விருப்பம். நீங்க வார்மாவும் குடிக்கலாம், இல்ல சில்டாவும் குடிக்கலாம். அது உங்களுடைய கம்ஃபர்ட்டை பொறுத்து இருக்கு, உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட்டை பொறுத்து இருக்கு. பட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்ன்றத ஒரு கோச்சை கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஏதாவது நீடு மாறுது. சோ அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சர்விங் நம்பர் ஆஃப் சர்விங்ஸ் மாறும். பட் சர்விங் சைஸ் 1.5 ஸ்கூப், அது ஒரு 100 ml தண்ணியும் 100 ml அந்த பால்லே கலந்து எடுத்துக்கங்க. யூ கேன் ஃபீல் த டிஃபரன்ஸ். நல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ புரோட்டீன் கிரீன் டீ மேஜரா இந்த ப்ராடக்ட் யாரை டார்கெட் பண்றோம்னா யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்றோம். அதே மாதிரி அடல்ட்டையும் ஓல்டர் அடல்ட்டையும் டார்கெட் பண்றோம். அண்ட் வீட்ல நிறைய பெரியவங்க இருப்பாங்க, இந்த டீ காஃபி குடிச்சாதான் உங்களுக்கு நாளே போகுன்றுவாங்க. டீ காஃபி கஃபைன் இருக்கிற காஃபியை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம புரோட்டீன் கிரீன் டீ எடுத்துக்கலாம். நீங்க உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டா கொடுக்குங்க. ஓகேங்களா? சோ கிரீன் டீ குடிக்கின்றவங்க தாராளமா கிரீன் டீ பதிலாக இது எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா நீங்க வெறும் கிரீன் டீ குடிச்சா அதுல வெறும் ஆன்டி ஆக்சிடென்ட் மட்டும் தான் கிடைக்கும். பட் நம்மளுடைய ப்ராடக்ட்ல உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கூடவே புரோட்டீனோட குட்னஸும் கிடைக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நம்ம வெயிட்ல 1 கிலோ 1 கிராம் புரோட்டீன் வேணும். அந்த புரோட்டீனை ஃபுல் பண்றதுக்கு நீங்க சப்போர்ட்டிங் ப்ராடக்டா அலாங் வித் அவர் ஆல் பிளான்ட் புரோட்டீன் இந்த புரோட்டீன் கிரீன் டீ எடுக்கலாம். இட்ஸ் சப்போர்ட்டிங் ப்ராடக்ட். ஆல் பிளான்ட் புரோட்டீனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? அது ஆல் பிளான்ட் புரோட்டீன் நமக்கு எப்பவுமே முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம நியூட்ரலைட்ல ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட், நியூட்ரலைட்டுக்கான ஒரு யூனிக்கான ப்ராடக்ட். என்ன கேட்டா இது நியூட்ரலைட் அதை மட்டும் தான் கொடுக்க முடியும்னு சொல்வேன். அப்படிப்பட்ட ப்ராடக்ட் தான் கான்சென்ட்ரேட்டட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைல பெரிய பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, காய்கறிகளையும் பழங்களையும் சரியான அளவு சாப்பிட முடியல. நம்ம சாப்பிடுற ஃபுட் பிளேட்ல 50% காய்கறி பழங்கள் இருக்கும். அதுல முக்கியமா காய்கறி நிறைய இருக்கணும். ஏன் இந்த காய்கறியோட சாப்பிட சொல்றாங்க? அப்படி என்னதான் அதுல இருக்கு? அபார்ட் ஃப்ரம் வைட்டமின்ஸ், அபார்ட் ஃப்ரம் மினரல்ஸ், அபார்ட் ஃப்ரம் ஃபைபர், இதை தாண்டி இந்த காய்கறிகளையும் பழங்களையும் கிடைக்கிற முக்கியமான ஒரு சக்தி என்னன்னா தாவர ஊட்டச்சத்து. இந்த தாவர ஊட்டச்சத்தை கண்டுபிடிச்சது நியூட்ரலைட் தான். இது நம்மளுடைய நியூட்ரியன் சொல்லுவோம். ஏன்னா கார்ல் ரெயின்பர்க் இந்த பிளான்ட் காம்பவுண்ட்ல ஏதோ இருக்குன்னு அவர் உணர்ந்தார். அப்ப சார் அதுக்கு முன்னாடி இது இல்லவே இல்லையா? இருந்தது. அதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி சொன்ன சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்க? அத ஃபைட்டோ கெமிக்கல் சொன்னாங்க. தாவரத்துல ஏதோ கெமிக்கல் இருக்குன்னாங்க. ஆனா கார்ல் ரெயின்பர்க் தான் அந்த கெமிக்கலுக்கு ஊட்டச்சத்து இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை ஃபைட்டோ நியூட்ரியன்ட் சொன்னாரு. அது எப்படி நீங்க பாக்கலன்னா, ஒவ்வொரு தாவரத்துல இருக்கிற கலர், ரெட் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர், இப்படி ஒவ்வொரு கலர் இருக்கு இல்லைங்களா, அந்த கலரை தான் நாம ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ். அதே மாதிரி பிளேவர்னு சொல்லலாம். அது வந்து நாங்க கெரட்டினாய்ட் மற்றும் பிளேவராய்ட் இதை பத்தி நிறைய பேசிருக்கலாம். பட் பேசிக்கா நான் சொல்றது என்னன்னா, ஒரு பழத்தையோ காய்கறியோ நீங்க சாப்பிடும் பொழுது அதுல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கிற ஒரு பெனிஃபிட் என்ன கேட்டீங்கன்னா தாவர ஊட்டச்சத்து. தக்காளி சாப்பிட்டா லைகோபின் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஈவன் கிரீன் டீ சாப்பிட்டா
கேட்டச்சின் தியோஃபிளாவின் கிடைக்கும். ஆரஞ்சு சாப்பிட்டா எஸ்பெரிடின் கிடைக்கும். இஜிசிஜின்னு ஒரு பைட்டோநியூட்ரியன்ட் இருக்கு, பீட்டா கெரட்டின் ஒரு பைட்டோநியூட்ரியன்ட் இருக்கு, லியூட்டின் ஒரு பைட்டோநியூட்ரியன்ட் இருக்கு. இது எல்லாமே நமக்கு பழங்கள் காய்கறிகள் இருந்துதான் கிடைக்கும், வேற சோர்ஸே கிடையாது. ஆனா பிரச்சனை என்னன்னா அதை சாப்பிட முடியல. இன்னைக்கு வெளியூர்ல தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் வீட்லயே இருந்தாலும் டெய்லி யாரும் 5 வகைக்கு மேல ஒரு காய்கறி பழங்கள்லாம் சாப்பிடுறது, அட்லீஸ்ட் 3 வகை கூட சாப்பிடுறது இல்லை. அப்ப நமக்கு ஃபைட்டோ நியூட்ரியன்ட்ன்றது ஒரு பெரிய அளவுல டெஃபிஷியன்டா மாறிட்டு இருக்கு. இது நமக்கு ஒரு மேஜரா டெஃபிஷியன்ஸா வெளியே தெரியாம இருந்தாலும் ஓவர் த பீரியட் நமக்கு சீக்கிரமா டிசீஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லைகோபின் ஒரு நியூட்ரியன்ட் இருக்குங்க, ஃபைட் நியூட்ரியன்ட். அது குறைஞ்சிருச்சுன்னா ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கூட பாதிக்கலாம்னு சொல்றாங்க பேசிக்கலா. அதே மாதிரி ஹார்ட் ஹெல்த்துக்கு லைகோபின் ரொம்ப முக்கியன்றாங்க, கண்ணுக்கு லியூட்டின் முக்கியம்னு சொல்றாங்க. சோ நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு இந்த ஃபைட்டோநியூட்ரியன்ட் பெரிய அளவு உதவியா இருக்கு. சோ அத ஃபுல்ஃபில் பண்ற ஒரு ப்ராடக்ட் தான். அதுவும் 10 சர்விங். நீங்க ஒரு நாளைக்கு 10 சர்விங் காய்கறி பழங்களை சாப்பிட்டா எந்த அளவுக்கு ஃபைட்டோநியூட்ரியன்ட் கிடைக்குமோ அது இந்த ஒரு ப்ராடக்ட்ல இருக்கு. அதாவது பீட்டா கெரட்டின், லைகோபின், எஸ்பெரிடின், இஜிசிஜி அண்ட் லியூட்டின். இந்த மாதிரி உங்களுக்கு 5 வகைக்கு மேல ஃபைட்டோநியூட்ரியன்ட் இதுல நாங்க கொடுத்துருக்கோம். இதுல என்னங்க மேஜர் சோர்ஸா இருக்கு? பழங்கள் தாங்க. போமோகிரானட், ஆசலச்செரி, ஆரஞ்சு, அது மட்டும் இல்லாம ப்ரோக்கோலி, பிளாக் கரண்ட், பில்பெரி, மேரிகோல்டு, இப்படி டிஃப்ரெண்டான இந்த பழங்கள் காய்கறிகள் இதை கொடுத்துருக்கோம். சாப்பிட்டா என்ன சார் பெனிஃபிட் இருக்கு? உங்களுக்கு ஃபைட்டோநியூட்ரியன்ட் இந்த ஒரு டேப்லெட் எடுத்துட்டா ஃபைட்டோநியூட்ரியன்ட் ரிக்வயர்மெண்ட்டா ஃபுல் பண்ணிட்டீங்க. கண்ணுக்கு, இதயத்துக்கு, எதிர்ப்பு சக்திக்கு, நம்முடைய செல்களுக்கு. நேற்று நம்முடைய கோச் அழகா சொன்ன செல்லுலார் நியூட்ரிஷன். எஸ், செல்கள் வளரணும், செல்கள் ஆரோக்கியமா இருக்கணும், செல்கள் சரியான விகிதத்துல வளரணும். அதற்கு உங்களுக்கு இந்த சிஎஃப்வி ரொம்ப உதவியா இருக்கும், பாடி ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். சோ யாரெல்லாம் பழங்கள் காய்கள் எடுக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ மறக்காம கையில சிஎஃப்வி வச்சிருங்க. நான் பர்சனல் சொல்லுவேன், ஃபவுண்டேஷன்ல கண்டிப்பா சிஎஃப்வி ஒரு இடத்துக்கு கொடுத்துருவேன் நான். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் என்னால என் உடம்புக்கு தேவையான பழத்தையும் காய்கறியும் எவ்வளவு மெனக்கெட்டாலும் நான் சாப்பிட நினைக்கிறேன், ஆனா கிடைக்க மாட்டேது. ஒரு காமெடி சொல்ற மாதிரி கடல்லையே இல்லைன்றதான் இன்னைக்கு அந்த ஆரோக்கியமான காய்கறிகள் இன்னைக்கு இல்லைங்க. ஏன்னா விவசாயம் அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. நம்ம என்ன பண்றது? நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு அதுவும் ஆர்கானிக் முறையில வந்திருக்கக்கூடிய பழங்கள் காய்கறில இருந்து கிடைக்கிற சிஎஃப்இ தவறாம எடுத்துக்கிறோம். அடுத்தது கொஞ்சம் எலும்புக்கு சப்போர்ட் பண்ணணும் சார். இதை நம்மளுடைய கம்யூனிட்டி நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். பட் இன்னைக்கு ஒரு 30 வயசு தொடக்கூடிய எல்லா நண்பர்களும் கையில வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ப்ராடக்ட் வந்து கால்சியம். அதாவது கால்சியம் நிறைவா இருக்கக்கூடிய கால்மேக் D+ வித் K2. நான் நிறைய ஆர்டிகல் படிக்கிறேங்க. 30 வயசை கடக்கக்கூடிய ஆண்களுக்கு, முக்கியமா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் ரொம்ப ப்ரொக்ரெசிவா நடக்குது. அதுலயும் உங்க வீட்டுல யாருக்காவது பிரெக்னன்சி முடிஞ்ச பெண்கள் இருக்கிறாங்க, அதாவது இப்பதான் பிரெக்னன்சி டெலிவரி ஆயிருப்பாங்க, அவங்க எல்லாம் வந்து சிசரின் பண்ணா இன்னும் கஷ்டம். அப்போ என்னதான் பண்றது சார் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் கால்சியம் சத்தை கொடுக்க ஆரம்பிங்க. எலும்புகள் வலிமை இழந்துகிட்டே வருது இன்னைக்கு. அந்த எலும்புகள் வலிமை இழந்த பெரிய பிரச்சனைங்க ஆஸ்டியோபோரோசிஸ் ஒரு பிரச்சனை சொல்றாங்க. ஒன்ஸ் ஒரு நபருக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துருச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம், முடியாது. தேஞ்சதுதான். அதோட வலி இருக்கு பாருங்க, நரக வேதனையா இருக்கும். காலையில எழுந்திருக்கிறப்போ வலி உயிர் போயிடும் உங்களுக்கு. இதுல வேற பெரிய பிரச்சனை என்னன்னா, நீங்க நிறைய பேர் வீட்டுல கேள்விப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒண்ணு இல்ல சார், நடந்து போயிட்டு இருந்தாங்க, தெரியாம வழிக்கு விழுந்தாங்க, விழுந்த உடனே எலும்பு உடஞ்சு போச்சு சார். இந்த நம்மளுடைய அந்த பிராக்சர் இருக்கு பாத்தீங்களா, வயசானவங்க பாருங்க நிறைய பேர் பிராக்சர் வரும். கை உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சு, சில பேர் இடுப்பு உடஞ்சிருக்கும் வழிக்கு விழுந்து. என்ன சார் சொல்றீங்க? ஏன் அப்படி நடக்குது? காரணம் உடம்புல கால்சியம் இல்லை. உடஞ்சதுக்கு அப்புறம் நம்ம யோசிச்சு என்ன பண்ண முடியுமா? கஷ்டம் தான் படுறோம். அப்போ முன்னாடியே கொஞ்சம் உடம்பு பாத்துக்கங்க. அதுக்குதான் கால்மேக் D+. இதுல கால்சியம் கொடுத்துட்டோம், விட்டமின் D கொடுத்துட்டோம், மெக்னீசியம் கொடுத்துட்டோம், மேங்கனஸ் கொடுத்துட்டோம், கூடவே விட்டமின் K2 இப்ப ஆட் பண்ணிருக்கோம். புதுசா இப்ப வந்திருக்கிற கால்மேக் D விட்டமின் K2 ஆட் பண்ணிருக்கோம். சரிங்க சார், என்ன சார் இதுல பெனிஃபிட் இருக்கு? ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு கால்சியம் வேணுங்க. போனுடைய பில்டிங் பிளாக் கால்சியம் தான். அந்த கால்சியத்தை போன்ல தக்க வைக்கிறதுக்கு மெக்னீசியம் வேணுங்க. ஏன்னா நம்ம கால்சியம் உடம்பை விட்டு வெளியே போக கூடாது, அதை கரெக்டா எலும்புல தக்க வைக்கிறதுக்கு மெக்னீசியம் வேணும். கால்சியத்தை சாப்பாட்டுல இருந்து உள்ள கொண்டு போறதுக்கு விட்டமின் D வேணும். மேங்கனஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ்க்கு வேணும். பட் இதுல இப்ப என்ன ஆட் பண்ணிருக்கோம்? புதுசா இப்ப ஆட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் விட்டமின் K2. எப்படி யோசிச்சிருக்கோம் பாருங்க நியூட்ரலைட்டர். எதுக்கு சார் விட்டமின் K2 அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பிரச்சனை பாக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பேண்ட் நிறைய பேர் பார்க்கல, நீங்க கால்சியம் மட்டும் எடுத்துப்பாங்க. இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு.
ஏன்னா கால்சியத்தை சாப்பிடுறப்போ நம்ம போன்ல போய் அதை ஸ்டோர் ஆகணும். கரெக்ட் இல்லையா? எந்த இடத்துக்கு போனோமோ கரெக்டான அட்ரஸ்க்கு போகணும். இருக்கிற பிரச்சனை ஆகுது சில சமயத்துல இந்த கால்சியம் போயிட்டு தேவையில்லாத இடத்துல சேர்ந்துருது. பிளட் வெசல் எல்லாம் சேர்ந்துரும். கால்சிபிகேஷன் சொல்றாங்க, கால்சியம் டெபாசிஷன் சொல்றாங்க. இது நடக்க கூடாதுன்னா நம்ம கால்சியத்தை சரியான இடத்துக்கு அனுப்பணும். அதுக்கு விட்டமின் K2 வேணும். சோ எலும்புகள் நல்லா இருக்கணுமா, எஸ்பெஷலி ஃபார் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹூ இஸ் ரீச்சிங் 30 years. மை டியர் சிஸ்டர்ஸ், யாரெல்லாம் 30 வயசு கடக்குறீங்களோ, 30 வயசு கிட்ட போயிட்டீங்களோ, மறக்காம இது ஒரு மேண்டட்டரியா எடுத்துக்கங்க. கால்சியம் நீங்க சப்ளிமெண்ட் வழியா எடுத்தாலும் ஓகே, உங்க டயட்ல எடுத்தாலும் ஓகே, பட் கால்சியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். சரிங்களா? உங்களுக்கு எத்தனை டேப்லெட் வேணும், உங்களுடைய சர்விங் சைஸ் என்னன்றத உங்க கோச் உங்களுக்கு கரெக்டா சொல்லுவாங்க, உங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி. சோ எலும்புக்கு நீங்க கால்மேக் டி பிளஸ் K2 எடுத்துக்கணும். அடுத்தது முட்டி வலி. அதாவது எல்லார் வீட்லயும் இருக்கிற பெரியவங்க சொல்ற முதல் கம்ப்ளைண்ட், ஈவன் நம்ம வீட்லயும் எங்க அப்பாவும் சரி எங்க அம்மாவும் சரி சொல்லி இருக்கிற முதல் கம்ப்ளைண்ட் என்னன்னா, கண்ணா ஒரே முட்டி வலிக்குதுப்பா, அப்படியே முட்டியெல்லாம் விட்டு போற மாதிரி இருக்கு, ஜாயின்ட் பெயின் பயங்கரமா இருக்குப்பான்னு சொல்றாங்க. இந்த ஜாயின்ட் பெயின் வீட்டுல இருக்கா இல்லையா? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முட்டி தேஞ்சு போகுது. பொதுவா முட்டியில 2 விதமான பிரச்சனை வருது. ஓகேங்களா? ஒன்னு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க, இன்னொன்னு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. ரொமட்டாய்டு என்பது ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஓகேங்களா? அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதை விட்டுருங்க. இதுல ரொம்ப காமனா இருக்கிற பிரச்சனை என்னன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். முட்டி தேயுது. நமக்கு முட்டி தேயுதுன்னா கார்ட்லேஜ் இல்லை. இது அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா தேஞ்சு போயிடும். ஒரு கட்டத்து மேல ஒண்ணும் பண்ண முடியாது, ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆபரேஷன் பண்ணணும்னா அங்க அந்த ஜாயிண்டியை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தொலைலாம் போகவே வேண்டாம். கொஞ்சம் நம்ம ஜாயிண்ட் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான துணை உணவுகளை எடுத்துக்கிட்டா போதும். அதுக்கு உதவுற ஒரு ப்ராடக்ட் தான் குளுக்கோசமைன் HCl வித் போஸ்ட்ஃபிலியா. சோ யாருக்கெல்லாம் அந்த மூட்டு ஆரோக்கியமா இருக்கணுமோ, அந்த ஜாயிண்ட் ஹெல்த், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரக்கூடாது, நம்முடைய ஜாயின்ஸ் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, உங்க அப்பா அம்மாக்கு, எஸ்பெஷலி அம்மாக்களுக்கு, ஏன்னா உமனுக்கு தான் அதிகமா அந்த பிரச்சனையை நம்ம பாக்குறோம், ஜாயிண்ட் ஹெல்த் ப்ராப்ளம், அவங்களுக்கு நீங்க இந்த குளுக்கோசமைனை கொடுத்துருங்க. இதுல குளுக்கோசமைன் HCl வித் போஸ்ட்ஃபிலியா அப்படின்னு சொல்லுவாங்க. குளுக்கோசமைன் என்பது இயற்கையாகவே மனிதர்களுடைய உடம்புல சுரக்க வேண்டிய ஒரு பொருள். ஆனா வயதாகிறதுனாலையும் அண்ட் வாழ்வியல் முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள்னால என்ன ஆகுதுன்னா, இந்த குளுக்கோசமைனால சரியா சுரக்க முடியல. குளுக்கோசமைன் சுரக்கலனா கார்ட்லேஜ் இருக்காது, கார்ட்லேஜ் இல்லைன்னா ஜாயிண்ட் ஹெல்த் இருக்காது. அதுக்காக குளுக்கோசமைன் கொடுத்துருக்கோம். அடுத்தது போஸ்ட்ஃபிலியா செராட்டா. இந்த இடத்துல குளுக்கோசமைன் பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். நீங்க பார்மசில போனாலும் குளுக்கோசமைன் வாங்கலாம், ஆனா அது சல்ஃபேட் ஃபார்மேட்டுங்க. அது உடம்புடைய கம்பேட்டபிலிட்டி அவ்வளவு கிடையாது. உங்களுக்கு HCl ஃபார்மேட் உடம்பால இது ஈஸியா அப்சார்ப் பண்ண உடம்புல நல்ல கம்பேட்டபிலிட்டி இருக்கு. ஓகே, அதெல்லாம் குளுக்கோசமைன் HCl நாங்க கொடுத்துருக்கோம். போஸ்ட்ஃபிலியா செராட்டா அப்படின்ற ஒரு மரத்துல இருந்து போஸ்ட்ஃபிலியான்ற கம் ரெசின் இதுல கொடுத்துருக்கோம். பைனாப்பிள் இருந்து வந்திருக்கிற புரோமெலின் கொடுத்துருக்கோம். அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்காக ஆசிட்ல கான்சென்ட்ரேட்டும் சிட்ரஸ் பயோஃபிளாவன்ஸும் உங்களுக்கு பழங்கள் தாங்க. சரிங்களா? முழுக்க நேச்சுரல் இன்கிரிடியன்ட் தான் அதுல எல்லாமே. இதை சாப்பிட்டா என்ன சார் பெனிஃபிட் இருக்கும்? உங்க ஜாயிண்ட் ஹெல்த் நல்லா இருக்கும், ஆர்த்ரைட்டிஸ் வராம பாத்துக்கலாம், ஆர்த்ரைட்டிஸ் வர வாய்ப்பு இருக்கிறவங்க தடுத்துடலாம். அண்ட் புரோமெலினும் போஸ்ட்ஃபிலியாவும் பாத்தீங்கன்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸை ஹெல்த்தியா பாத்துக்கும். முக்கியமா அந்த வலியை குறைக்கிறது நல்லா ஃபீல் பண்ணாங்க நீங்க குளுக்கோசமைன் எடுத்துட்டு வர சொன்ன. சார் நான் எனக்கு 50 வயசுல ஆகல, எனக்கு 25 வயசு அதை எடுக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாங்க. பட் உங்களுடைய நீட உங்க கோச்சில கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நீடுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிற ப்ராடக்ட். இப்ப நான் பாத்தீங்கன்னா பேசிக்கலா நான் மேரத்தான் ஓடுவேங்க. ஓகேங்களா? மேரத்தான் ஓடுற பாத்தீங்கன்னா கண்டிப்பா முட்டி வலிக்கும். ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஓடி இருக்கேன் நான். இப்ப முட்டி வலிக்கும். அப்ப என்னுடைய பிராக்டிஸ் செஷன்ல கண்டிப்பா நான் ஏன் நீடுகா எடுத்துக்கிட்டேன். சோ உங்க நீடுக்கு வேணுமான்றத உங்க கோச்சோட கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு குளுக்கோசமைன் கண்டிப்பா வேணும்னா தாராளமா எடுக்கலாம். உங்களுடைய ஜாயிண்ட் ஹெல்த் பத்திரமா பாத்துக்கிறதுக்கு உங்களுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கவுண்டையும் பார்த்து எவ்வளவு சர்விங் எடுக்கணும்னு பாத்துக்கலாம். உங்க கோச்சுக்கு கான்டாக்ட் பண்ணி. ஓகே, அடுத்தது என்ன ப்ராடக்ட் இருக்கு? கோஎன்சைம் Q10. ரியலி இன்னைய காலத்துல கண்டிப்பா தேவைப்படுற ஒரு நியூட்ரியன்ட்ங்க. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் சொல்லுவோம். ராஜ உறுப்புகள் என்னன்னு கேட்டீங்கன்னா முக்கியமா இதயம், கல்லீரல், மூளை, நுரையீரல், இதெல்லாம் ராஜ உறுப்புன்னு சொல்லுவாங்க, பிரைமரி ஆர்கன்ஸ். இந்த ஆர்கன்ல உடம்புல ஒர்க் பண்ண முடியாது ஒழுங்கா. இந்த எல்லா ஆர்கனுக்கும் பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆர்கன் ஒர்க் பண்ணணும். அந்த ஆர்கன் ஒர்க் பண்ணணும்னா அந்த ஆர்கனுக்கு உள்ள இருக்கிற செல்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த செல்கள் ஆற்றல் சொல்லக்கூடிய எனர்ஜியை உருவாக்கணும். அந்த எனர்ஜியை உருவாக்கணும் ஆப்வியஸா நம்ம சத்துக்களை கொடுத்துடுறோம். ஆனா அந்த எனர்ஜியை
ரிலீஸ் பண்ணணும். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த எனர்ஜிய ரிலீஸ் செல்களுக்குள்ள இருந்து வெளியே வரணும். அப்பதான் உடம்பால பயன்படுத்த முடியும். அந்த எனர்ஜிய ரிலீஸ் பண்றதுக்கு நமக்கு கோஎன்சைம் Q10 வேணும். எஸ்பெஷலி இதயத்தை நல்லா ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு. இதய உடம்புலயே அதிகமா ஒர்க் பண்ற முக்கியமான உறுப்புங்க இதயம்லாம். பம்ப் பண்ணிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனை கிட்டத்தட்ட வந்து நம்ம உடம்புல ஒவ்வொரு நிமிடங்களும் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல அந்த ஹார்ட் வந்து பிளட்ட பம்ப் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அதற்கு எனர்ஜி வேணும். அது ஒழுங்கா பம்ப் பண்ணணும். அது Q10 ரொம்ப முக்கியமான ஒரு நியூட்ரியன்ட். சரிங்களா? சோ நம்மளுடைய Q10 செக்டர்ஸ் கான்சன்ட்ரேட் பாத்தீங்கன்னா உங்க பாடியில இருக்கக்கூடிய இந்த செல்களை எனர்ஜியை ரிலீஸ் பண்ண வைக்க உதவியா இருக்கு. அண்ட் இதற்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. இட்ஸ் a powerful antioxidant. சோ செல்களையும் பாதுகாக்குது. அண்ட் நம்ம பாடியில இந்த Q10 வந்து பிளட் பிரஷர் நார்மலா மெயின்டைன் பண்றதுக்கு உதவியா இருக்கு. அண்ட் Q10 நீங்க சாப்பிடும் பொழுது பேசிக்கா என்ன தெரியுங்களா, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா குளுக்கோசமைன் Q10 எல்லாம் இயற்கையா உடம்புல சுரக்கணும். பட் ஆனா இன்னைய காலகட்டத்துல ஏஜிங் ஃபேக்டர்னால சுரக்கிறது கம்மியாயிட்டே வருது. அதுலதான் பிரச்சனை. அப்போ அதை எப்படி காம்பன்சேட் பண்றது? டயட்ல Q10 ஃபுல் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்காகத்தான் இங்க சப்ளிமெண்ட் வடிவில கொண்டு வந்திருக்கோம். கோஎன்சைம் Q10 ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த ப்ராடக்ட்ல நம்ம ஹார்ட் ஹெல்த் பார்க்க முடியாது. எஸ்பெஷலி ஏஜிங் பீப்புளுக்கு Q10 ரொம்ப முக்கியம். சோ நம்ம Q10 நம்ம டயட்ல இருந்து எடுத்துக்க முடியலன்ற பட்சத்துல நம்மளுடைய சப்ளிமெண்டா நீங்க எடுத்துக்கலாம். உங்களுடைய வீட்டுல இருக்கிற பெரியவங்க எஸ்பெஷலி நம்ம அப்பா அம்மாக்களுக்கு நமக்கு கண்டிப்பா வேணும். யாராவது ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாலும் தாராளமா எடுத்துக்கலாம். நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணா பேசிக்கலா வந்து உங்களுடைய Q10 ரிக்வயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். சோ உங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி உங்க கோச்சை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு கரெக்டா கைட் பண்ணுவாங்க எத்தனை கேப்சூல்ஸ் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? சோ நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்துக்கு மெயினா சப்போர்ட் பண்ற கோஎன்சைம் Q10. அடுத்தது இந்த ஹார்ட் ஹெல்த் சொன்னா என்ன பிரச்சனை பெருசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால். யார பார்த்தாலும் கேட்டு பாருங்க, கொலஸ்ட்ரால் ஏறி போச்சுன்றாங்க. எதை சாப்பிட்டாலும் பயப்படுறாங்க. காரணம் கொலஸ்ட்ரால் ஏறிடும்ன்றாங்க. சோ அந்த கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம கிட்ட ப்ராடக்ட் இருக்கா? எஸ்பெஷலி கொலஸ்ட்ரால்ல நல்லது இருக்கு, கெட்டது இருக்குங்க. பேட் கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால். பேட் கொலஸ்ட்ரால் பேரு LDL, லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். இந்த LDL கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம கிட்ட என்ன சார் ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் நாங்க ஒரு ப்ராடக்ட் பொசிஷன் பண்றோம். CH பேலன்ஸ். பேர்ல இருக்க CH கொலஸ்ட்ரால் பேலன்ஸ். சோ இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபருடைய உடம்புல வந்து இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் சொல்ற லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீனை கண்ட்ரோல் பண்ற ப்ராடக்ட். சோ இந்த ப்ராடக்ட் ஒர்க்கிங் கேட்டாலே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அப்படி இதை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ல முதல்ல என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். இந்த ப்ராடக்ட்ல இருக்கிறது முழுக்க கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட்ல கொடுத்துருக்கோம். இதுல நமக்கு கேட்டச்சின் அண்ட் தியோஃபிளாவின் இருக்கு. சில பேர் சொல்லலாம், என்ன நீங்க சொல்றீங்க, கிரீன் டீயா? நான் டெய்லி எதாவது குடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு எதுக்கு இந்த ப்ராடக்ட் கேட்கலாம். பட் இதுல இருக்கிற ஒவ்வொரு சாஃப்ட் ஜெல்லும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு 14 கப்பு, அதாவது ஒரு சர்விங் 14 கப்பு கிரீன் டீ குடிச்சா, நல்ல கிரீன் டீ சரிங்களா, 14 கப்பு ஒரு நல்ல ஜெனியூனான கிரீன் டீ குடிச்சா எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஃபைட்டோநியூட்ரியன் கிடைக்குமோ அது இந்த ப்ராடக்ட்ல இருக்கிற ஒரு சர்விங்ல கிடைக்கும். 14 கப்பு கிரீன் டீ யாரா குடிக்கிறோமா இன்னைக்கு? ஒரு கப்பு வாயில வைக்கிறதுல நமக்கு பிடிக்க மாட்டேது. மேக்ஸிமம் 2 கப்பு குடிக்கலாம். 14 கப்பு கிரீன் டீ, அதுவும் நல்ல கிரீன் டீயா இருக்கும். சோ அத்தனை கிரீன் டீ குடிச்சா கிடைக்கக்கூடிய ஃபைட்டோநியூட்ரியன் இந்த ஒரு ப்ராடக்ட்ல ஒரு சர்விங்ல உங்களுக்கு கிடைக்குதுங்க. அப்ப நீங்க எங்கிட்ட கேட்கலாம், இந்த ப்ராடக்ட் அப்படி என்னதான் சார் பண்ணுது, எப்படி இதால கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு கேட்கலாம். நீங்க இந்த ப்ராடக்ட் வந்து 2 விதமா ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட் நமக்கு சொல்றாங்க. முதல்ல என்ன பண்ணுமா, இந்த சாப்ஜில நீங்க முழுங்குறப்போ இது பண்ற முதல் வேலை நம்ம உடம்புக்குள்ள, அதாவது பொதுவா கொலஸ்ட்ரால் 2 விதமா வருதுங்க உடம்புக்கு. ஒண்ணு லிவர் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். பாருங்க உடம்பு எப்படி தயாரிக்கப்பட்டிருக்கு பாருங்க. லிவர் வில் ப்ரொடியூஸ் கொலஸ்ட்ரால். அங்க வந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப என்ன பிரச்சனை, வெளியே ஃபுட்ல இருந்து நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப ஃபுட்ல இருந்து உள்ள போட கொலஸ்ட்ரால் நாளுக்கும் அதிகமாகுது. ஆல்ரெடி உடம்பே கொலஸ்ட்ரால் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கு, கூட நம்மளும் அதிகமா எடுக்கிறோம். அப்போ நம்ம சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, இந்த ப்ராடக்ட் 2 விதமா ஒர்க் பண்ணுது. முதல்ல சாப்பாட்டு மூலமா உள்ள போட கொலஸ்ட்ரால கட் டவுன் பண்ணுது. அப்போ நம்ம உணவின் மூலமா உள்ள போட கொலஸ்ட்ரால் கட் ஆகுது. இப்படி கட் ஆகிறப்ப என்ன கேட்டீங்கன்னா உடம்புக்கான சப்ளை குறையும். இப்ப ஆல்ரெடி முன்னாடி எனக்கு ஒரு 100 கிடைச்சிட்டு இருந்ததுன்னா இப்ப கட் டவுன் ஆயிடுச்சு சப்ளை. இப்ப எனக்கு ஒரு 60 தான் கிடைக்கும். அப்ப உடம்புக்கு தகவல் போகும், இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு கிடைக்கிறது குறைஞ்சிடுச்சு. அப்ப உடம்பு உடனே என்ன பண்ணும்னா ஆல்ரெடி இருக்கிற கொலஸ்ட்ரால் எடுக்க ஆரம்பிச்சிடும். எதுக்கு சார் கொலஸ்ட்ரால் வேணும் அப்படின்னு கேட்டா,
கொலஸ்ட்ரால் உடம்புக்கு ரொம்ப முக்கியம். ஹார்மோன்ஸ் உருவாக்க கொலஸ்ட்ரால் வேணும், உடம்புடைய என்சைம்ஸ் உருவாக்க கொலஸ்ட்ரால் வேணும். இதை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கலாம். அப்போ உடம்புக்கு கொலஸ்ட்ரால் தேவைப்படுது. சப்ளை குறைஞ்ச உடனே இருக்கக்கூடிய சர்ப்ளஸா இருக்குல்ல, நிறைய இருக்குல்ல, அது எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். எங்க இருக்கு? ரத்தத்துல. அப்ப ரத்தத்துல இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கொலஸ்ட்ரால் உடம்பு லிவருக்கு அனுப்ப ஆரம்பிச்சிடும். லிவர் என்ன பண்ணும்? அந்த கொலஸ்ட்ரால் எடுத்துக்கிட்டு பித்த நீராகவும் ஹார்மோன்ஸாகவும் உருவாக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இங்க என்ன நடக்குது? சாப்பாட்டு மூலம் உள்ள போற கொலஸ்ட்ராலும் குறைஞ்சிருச்சு, ரத்தத்துல ஆல்ரெடி அதிகமா இருக்கிற கொலஸ்ட்ராலும் குறைஞ்சிட்டு வருது. இதனாலதான் இதால எல்டிஎல நல்ல எஃபெக்டிவா கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. சோ நம்மளுடைய சிஹெச் பேலன்ஸ் உங்களுடைய ரிக்வயர்மெண்ட் ஏற்ற மாதிரி உங்க கோச்சை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க கொலஸ்ட்ரால் பேலன்ஸை ஹெல்த்தியா பாத்துக்க நீங்க இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்மளுடைய ஸ்பெஷல் ப்ராடக்ட் சிஹெச் பேலன்ஸ். ஓகேங்களா? கிரேட். அடுத்தது நம்மளுடைய கார்லிக். சோ நீங்க கவனிச்சீங்கன்னா ஹார்ட் ஹெல்த்துக்குன்னு பார்த்தா நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு அதான் பெரிய பிரச்சனை நமக்கு. இந்தியாவில அதிகமான ப்ராப்ளம்ஸ் கார்டியக் ப்ராப்ளம் தான் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருந்தாலும் லிபிட் ப்ராப்ளம். சோ எப்படி கொலஸ்ட்ரால கரெக்டா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு சிஹெச் பேலன்ஸ் இருக்கும். லிபிட் ப்ரொஃபைல், நீங்க நிறைய பேர் இந்த பிளட் டெஸ்ட் எடுத்தா உங்களுக்கு தெரியும், லிபிட் ப்ரொஃபைல் சொல்லுவாங்க. அதான் ட்ரைகிளிசரைடு, எல்டிஎல், ஹெச்டிஎல், விஎல்டிஎல் நிறைய வரும். அத ஒருவேளை நீங்க நார்மல் ரேஞ்சில் வச்சுட்டு இருக்கீங்கன்னா அதை நார்மல் ரேஞ்சிலேயே மெயின்டைன் பண்ணிக்கணும். எப்பயும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஃபர்ஸ்ட் ரேங்க் மெயின்டைன் பண்றது பெரிய விஷயம். நீங்க கொலஸ்ட்ரால் குறைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அந்த லிபிட் ப்ரொஃபைல மெயின்டைன் பண்றது பெரிய விஷயம். அதை மெயின்டைன் பண்ணணும்னா எஸ் ஃபவுண்டேஷன் வேணும். நீங்க ஒமேகா மறந்துடக்கூடாது, அவங்களாம் ரொம்ப முக்கியம். பட் அது கூட கொஞ்சம் ஏஜிங் ஆயிட்டு இருக்கிறவங்க, உங்க லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கொஞ்சம் நான்வெஜ் அதிகமா சாப்பிடுறோம், ஆயில் ஃபுட் சாப்பிடுறோம். எங்க அப்பா ஆல்ரெடி லிபிட் ப்ரொஃபைல் இருந்ததுங்க. ஏன்னா டாக்டர் கேட்பாரு, எப்பா ஃபேமிலி யாருக்காவது கொலஸ்ட்ரால் இருந்திருக்கா, அப்பா கொலஸ்ட்ரால் இருந்திருக்கா, ஃபேமிலி ஹிஸ்டரி லிபிட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா உங்களை பத்தி. அப்படி தெரிஞ்சிருந்து உங்களுக்கு லிப்பிட கொஞ்சம் ஹெல்த்தியா பாத்துக்கணும், நீங்க நார்மல் ரேஞ்சிலேயே அதை மெயின்டைன் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த மலைப்பூண்டு வேணும். பாருங்க நம்ம பெரிய எவ்வளவு அழகா சாப்பிட்டுருக்காங்க பாருங்க. மலைப்பூண்டு அவ்வளவு நல்லது. ஏன் நல்லது சார்? ஏன்னா அந்த மலைப்பூண்டு உள்ள ஒரு ஃபைட்டோ நியூட்ரியன்ட் இருக்கு, அதுக்கு பேரு அலிசின். இந்த அலிசின் என்ன பண்ணுமா, நம்ம பாடியில இருக்கிற அந்த லிப்பிட அதோடைய நார்மல் லெவல்ல மெயின்டைன் பண்றதுக்கு உதவியா இருக்கும்னு சொல்றோம். ஆனா என்ன பிரச்சனை சார், பூண்டு தானே, நம்ம வீட்டுல டெய்லி பூண்டு சட்னி தான் சார், பூண்டு தட்டி போட்டு சும்மா அவ்வளவு ரசம் வச்சு குடிப்போம் சார். ஆனா என்ன பிரச்சனை, பூண்டை நசுக்கிறப்பவே அலிசின் வெளியே எஸ்கேப் ஆயிடும். அதுக்கப்புறம் பூண்டை போட்டு வதக்கிறப்போ சுத்தமா இருக்காது. அப்ப என்ன பண்றது, பச்சை பூண்டியை சாப்பிட முடியும் சார், ஒரே ஸ்மெல் வருமே சார். அப்ப அந்த ப்ராப்ளம் நியூட்ரலைக் சால்வ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு மெக்சிகோல, இது மெக்சிகோல இருந்து வருது, நம்மளுடைய ஃபார்ம் மெக்சிகோல இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் நிறைய தடவை பேசியிருக்கேன். ரான்ச்சுவல் பெட்டைகள் அங்க இருக்கிற மலைப்பூண்டு தான் இங்க பயன்படுத்துறோம். அந்த மலைப்பூண்டுல அலிசின் அதிகமா இருக்கும். நம்ம என்ன பண்றோம், அலிசினுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு, அலைன்னு சொல்லுவோம். அதுதான் அலிசினா மாறும். நாங்க என்ன பண்றோம், அந்த அலிசினை இந்த டேப்லெட்டுக்குள்ள அலைனா வச்சு கொடுக்குறோம். அது உடம்புக்குள்ளவே மாறிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இது ஸ்மெல் வராதா? இந்த ப்ராடக்ட்ல ரெண்டு விஷயம் நாங்க அதுக்கு ஆட் பண்ணிருக்கோம். ஒன்னு என்ட்ரிக் கோட்டிங், ஒரு கோட்டிங் இருக்கு. அந்த டேப்லெட்டை முழுங்குறப்போ வயிற்று வரைக்கும் உங்களுக்கு அந்த டேப்லெட் எந்த பிரச்சனையும் வராது, ஸ்மெல்லே வராது. ஏன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரிக் கோட்டிங் பாதுகாப்பு இருக்கிறதுனால. ரெண்டாவது பெப்பர் பிளேவர், பெப்பர்மென்ட் பிளேவர், அதுவும் நம்ம ஃபார்ம்ல வளர்ந்தது. நம்ம ஃபார்ம்ல வளர்ந்த புதினாவை யூஸ் பண்ணி பெப்பர்மென்ட் பிளேவர் ஆட் பண்ணிருக்கோம். சோ நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேவர் சூப்பரா இருக்கும், அந்த கார்லிக்கோட முழு பெனிஃபிட் இருக்கும், ஸ்மெல்ல எதுவுமே வராதுங்க, நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். அண்ட் கார்லிக் ஒரு சூப்பர் ஃபுட். சூப்பர் ஃபுட்னா அவ்வளவு பெனிஃபிட் அதுல இருக்கு. சோ இம்யூனிட்டில இருந்து நிறைய விஷயத்துக்கு இந்த கார்லிக் வேணுங்க. உங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி உங்க கோச்சை கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்க. ஓகேங்களா? சோ லிபிட் ப்ரொஃபைல் நார்மலா இருக்கணும், எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கணும், டைஜஷன் நல்லா இருக்கணும், இன்னும் நிறைய பெனிஃபிட் இந்த கார்லிக்கு இருக்குங்க. பட் பேசிக்கலா பிரைமரி பெனிஃபிட் லிபிட் ப்ரொஃபைல நார்மல் ரேஞ்ச்ல மெயின்டைன் பண்றதுக்கு. ஓகேங்களா? நீங்க எத்தனை டேப்லெட் எடுத்துக்கணும்ன்றத உங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கணுங்க. அதுக்கு உங்க கோச்சை நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. லிபிட் ப்ரொஃபைல் இஸ் ஈக்குவல் டு கார்லிக். ஓகே, கிரேட். அடுத்தது நம்மளுடைய இம்யூனிட்டி. சோ இம்யூனிட்டிக்கு உதவுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நியூட்ரியன்ட் விட்டமின் சி. சோ அந்த விட்டமின் சி இருக்கிற ப்ராடக்ட் தான் நம்மளுடைய வைட்டமின் சி செரி பிளஸ். ஓகேங்களா? சோ வைட்டமின் செரி பிளஸ் பாத்தீங்கன்னா பேசிக்கலா விட்டமின் சி இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ங்க. ஆசோலச்சரி, அஸ்கோபிக் ஆசிட் ரெண்டும் கொடுத்துருக்கோம். ஒரு டேப்லெட்ல 4 mg நமக்கு இருக்கு. யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி வீக்கா இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ தாராளமா எடுத்துக்கோங்க. சோ உங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். டாக் டு யுவர். ஓகேங்களா? சோ நம்மளுடைய வைட்டமின் சி செரி பிளஸ். அதுக்கப்புறம் இப்ப பார்க்க போற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்டி ஆக்சிடென்ட்காக வந்திருக்கிற ப்ராடக்ட். ஏன்னா செல்கள் அதிகமா பாதிக்குது இல்லையா, அதை பாதுகாக்கணும். முக்கியமா
ஏஜிங். சார் வயசாகிறது எல்லாருக்கும் சகஜம் சார், ஆனா வயசாகிறது எப்படி சார் ஹெல்த்தியா மாத்தலாம், அங்கதான் இந்த ப்ராடக்ட்லாம் வருது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மல்டி கெரோட்டின், பெல்பெரி வித் லியூட்டின், அதுக்கு பிறகு நம்மளுடைய இதர ப்ராடக்ட்ஸ் நமக்கு வருது. இதுல முதல் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா மல்டி கெரோட்டின், அதாவது மிக்ஸ் ஆஃப் கெரட்டினாய்டு. ஒரு ப்ராடக்ட்ல உங்களுக்கு 3 விதமான கெரட்டினாய்டு கொடுக்குறோம். அதுலயும் பீட்டா கெரட்டின், லைகோபின் அண்ட் லியூட்டின் அப்படின்ற 3 ஃபைட்டோநியூட்ரியன் கொடுக்குறோம். சார் பேர்லாம் டிஃபரெண்டா இருக்கு, என்ன சார் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பீட்டா கெரட்டின். பீட்டா கெரட்டின் என்பது பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கெரட்டினாய்டு. ஓகேங்களா? இந்த பீட்டா கெரட்டின் வந்து நம்ம பாடியில நிறைய பெனிஃபிட் சப்போர்ட் செய்யும். முக்கியமா விட்டமின் ஏ உடைய ப்ரீகர்சர் இதுதான். உங்களுக்கு விட்டமின் ஏ வேணும்னு தெரியும், கண்ணுக்கு ரொம்ப முக்கியமான நியூட்ரியன்ட் அது. இந்த பீட்டா கெரட்டின் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உடம்புக்கு எப்ப விட்டமின் ஏ வேணுமோ அது மாத்திக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி லைகோபின். லைகோபின் என்பது தக்காளில இருந்து கொடுக்குறோம். இந்த இன்கிரீடியன் கவனிக்கணுங்க. நான் இன்கிரீடியன் பத்தி அதை பத்தி நிறைய பேசுவேன் நானு. ஏன்னா பீட்டா கெரட்டின் உங்களுக்கு இமிடியேட் சோர்ஸ் நிறைய இருக்கு, ஆனா எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில ஒரு ஏரி இருக்கு. அங்கதான் ஆஸ்திரேலியா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரொம்ப வெயில் அதிகமா இருக்கும் அங்க ஒரு சில இடங்கள்ல. அங்க ஒரு ஏரி, அந்த ஏரி பயங்கர உப்பா இருக்கும், பயங்கர உப்பு. அந்த ஏரியில வளர ஒரு பாசி, அதுக்கு பேரு துணையில சலினா ஆல்கி. அந்த பாசி பாக்குறது அப்படியே ஒரு சிவா அப்படியே எப்படி இருக்குங்களா இருக்கும், ரோசி ரெட்னு சொல்லுவாங்க, அந்த கலர்ல இருக்கும். அந்த பாசில தான் பீட்டா கெரட்டின் அதிகம். அந்த மாதிரி இருக்கிற சோர்ஸ் தான் பீட்டா கெரட்டின் கொடுத்துருக்கோம். தக்காளில இருந்து லைகோபின் கொடுத்துருக்கோம், மேரிகோல்டுன்ற ஒரு பூல இருந்து லியூட்டின் கொடுத்துருக்கோம். சோ லைகோபின் ஆல்ரெடி சொன்ன ஹார்ட்டுக்கு, ஆண்களுடைய ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். லியூட்டின் கண்ணுக்கு முக்கியமான ஒரு ஃபைட்டோ நியூட்ரியன். சோ ஒரு மிக்ஸ் ஆஃப் ஃபைட்டோ நியூட்ரியன்ட்டோட உங்களுக்கு நாங்க இந்த மல்டி கெரோட்டினை கொடுத்துருக்கிறோம். தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம வைட்டமின் சி பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த இம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. இதுல நமக்கு எக்ஸ்டெண்ட் ரிலீஸ் டெக்னாலஜி எல்லாம் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சோ அடுத்தது மெல்திசில். நம்ம கம்யூனிட்டில ஆல்ரெடி டீடாக்ஸ்ல நீங்க மெல்திசில் எடுத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே தேவைப்படுற நியூட்ரியன் இன்னைக்கு நம்ம லிவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். இதுல வந்து மெல்திசில், டேனியன் ரூட், மஞ்சள் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். சோ லிவரை பாதுகாக்கிற ஒரு ப்ராடக்ட். உடம்பு டீடாக்ஸ், முக்கியம் லிவர் டீடாக்ஸ்க்கு கண்டிப்பா தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட்டுங்க. சோ உங்களுடைய கல்லீரலை பத்திரம் பார்த்துக்கணும்னா நமக்கு மெல்திசில் கண்டிப்பா வேணும். உங்க நீடிக்கு ஏற்ற மாதிரி அதை எடுத்து. ஓகேங்களா? சோ ஓகே, அடுத்தது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே வேணும், ஈவன் என்ன கூட வேணும், லியூட்டின். ஏன் சார் லியூட்டின் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கண்ணுல நிறைய பிரச்சனை வருது. பேசிக்கலா சின்ன பிரச்சனை ஆரம்பிக்கும், ட்ரை ஐஸ் ஆரம்பிக்கும். ட்ரை ஐஸ் கவனிக்காத விட பட்சத்துல என்ன அப்படியே கண்ணுல பவர் கூடும். அப்படியே கண்ணை ஒண்ணுமே கவனிக்காம கண்ணுக்கு எந்த ஒரு கேர் எடுக்காம இருந்தா ஓவர் தி பீரியட் கேட்ராக்ட் கூட வரலாம். அதாவது கண் புரை சொல்லுவாங்க. நீங்க பெரியவங்களை பார்க்கலாம், லென்ஸ் போயிடும், லென்ஸ் மாத்துவாங்க. சோ கண் புரைன்னு சொல்லுவாங்க. அதையும் கவனிக்கலன்னா சில பேருக்கு என்னத்துக்குலாம் ஆகும், ஏஎம்டின்னு சொல்லுவாங்க, ஏஜ் ரிலேட்டட் மேக்குலார் டீஜெனரேஷன். இப்ப பாத்தீங்கன்னா கேட்ராக்ட் வரைக்கும் வந்து ஓரளவுக்கு பார்வையை காப்பாத்திடலாம். ஆனா ஒன்ஸ் ஏஎம்டி ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா பார்வையை காப்பாத்துறது கஷ்டம். அவங்களுக்கு கண் எப்படி தெரியும், நமக்கு அப்படியே ஒரு கிளியரா தெரியுது இல்ல, ஏஎம்டி வந்தவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி வேவியா தெரியும். காரணம் என்ன, கண்ணுல ரெட்டினா ஒரு பார்ட் இருக்கு, ரெட்டினாவுக்கு சென்டர்ல மேக்குலான்னு ஒரு பார்ட் இருக்கு. அதுதான் கண்ணு தெரியறதுக்கு முக்கியமான பார்ட். கேமராக்கு லென்ஸ் மாதிரி, அதாவது கேமராக்கு பிலிம் மாதிரி. இந்த மேக்குலா என்ன ஆகுதா, டீஜெனரேட் ஆகுது. காரணம் யூவி ரேஸ், லைஃப் ஸ்டைல் கண்டிஷன் எல்லாமே. அப்ப நம்ம என்ன சார் பண்றது, இது தடுக்க முடியாதா? இங்கதான் பில்பெரி வித் லியூட்டின் வரும். ஓகே, கண்ணுக்கான ஃபுல் சப்போர்ட்டுங்க. ஓகேங்களா? அதுக்கா சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு கண்ணு பவர் -4 இருக்கு, -5 இருக்கு, அது அப்படியே பவரா குறைச்சிடலாமா சார்? அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. பட் ஆனா அந்த பவரை மெயின்டைன் பண்ண முடியும் வித் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டோட பண்ணீங்கன்னா. சோ அதுக்கு நம்ம பில்பெரி லியூட்டின் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு விஷயத்தை என்னால கண்டிப்பா ஒரு கமிட்மெண்டா கொடுக்க முடியுதுன்னா, ரெட்டினாவை பாதுகாக்கலாம். ரெட்டினா கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற பிலிம், அதான் ரொம்ப முக்கியம். கேமரா பிலிம் மாதிரி கண்ணு தெரியுது, அதான் முக்கியமான காரணம். அந்த ரெட்டினாவை பாதுகாக்கலாம். ஐசைட்டை உங்களுக்கு இப்ப எந்த ரேஞ்சில இருக்கோ அதை மெயின்டைன் பண்ணலாம். கண் ஹெல்த்தை பார்த்துக்கலாம். இதுல வந்து லியூட்டின், மேரிகோல்ட் ஃபிளவர் லியூட்டின் கொடுத்துருக்கோம், பெல்பெரி கொடுத்துருக்கோம், பிளாக் கரண்ட், விட்டமின் எல்லாம் கொடுத்துருக்கோம். சோ உங்க கண்ணு ஹெல்த்தியா இருக்கும். முக்கியமா சார் நான் வந்து நிறைய சிஸ்டம் ஒர்க் பண்றேன், என் பையன் வந்து ஐடில ஒர்க் பண்றாரு, நான் வந்து பேங்க்ல ஒர்க் பண்றேன், சிஸ்டம் தான் ஒர்க்கா இருக்கு, கண்ணுல எரியுது சார், கண்ணை வலிக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க முதல்ல பண்ண வேண்டியது உங்களுக்கு பில்பெரி லியூட்டின் எடுத்துடணும். சரிங்களா? சோ நீங்க எடுக்கிற மாதிரி பாருங்க, கண்ணுக்கான ஒரு முக்கியமான ப்ராடக்ட்.
ஓகேங்களா? இதை தாண்டி வேற என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்கு சின்ன ஒரு அப்படியே பார்க்கலாம். நமக்கு நல்லா பரிச்சய ப்ராடக்ட் விட்டமின் பி இஸ் பிளஸ். சோ உடம்புக்கான ஒரு முக்கியமான விட்டமின். நம்ம சாப்பிடுற ஃபுட் எனர்ஜியா மாறதுக்கு வேணும். அண்ட் நம்மளுடைய விட்டமின் பில இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னா நம்ம விட்டமின் பில ஈஸ்ட் இருக்கு. ஈஸ்ட் நொதி விச் இஸ் அ ப்ரோபயோட்டிக். ஓகேங்களா? ஒரு அடிஷனல் பெனிஃபிட் கூட பாபா இனோசிட்டால், முக்கியமா இனோசிட்டால் இருக்கு உங்களுக்கு. சோ எனர்ஜியா உங்க உடம்பு உருவாக்கி கொடுக்கும். ஹோமோசிஸ்டனை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க தாராளமா விட்டமின் பி எடுத்துக்கலாம். பட் இப்ப வந்திருக்கிற புது விட்டமின் பில இன்னும் நாங்க உங்களுக்கு அதனுடைய பவரை கூட்டி இருக்கோம். விட்டமின் B1, B2, B3, B6, ஃபோலிக் ஆசிட், B12, பேண்டோதனிக் ஆசிட், இந்த 7 பி விட்டமினுடைய பவரை நாங்க கூட்டி கொடுத்துருக்கோம். ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அலாங் வித் ஈஸ்ட். ஈஸ்ட்லாம் இல்லாம இல்ல, நம்மதுல மட்டும்தான் ஈஸ்டோட கொடுக்குறோம். பெட்டர் அசிமுலேஷனுக்காக அந்த ஈஸ்ட் நமக்கு அடிஷனல் பெனிஃபிட் தான் ப்ரோபயோட்டிக் எஃபெக்ட் பண்ணி கொடுக்குது. சோ நம்மளுடைய விட்டமின் ஈஸ்ட். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ராடக்ட், ஜிங்சன் செரி பிளஸ். ப்ரோ ஒரு டயர்டாவே இருக்க மாதிரி இருக்கு, ஒரு சோர்வு இருக்க மாதிரி இருக்கு, ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கு. எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றேன், அந்த ஸ்ட்ரெஸ்னால சோர்வு வருது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க கையில இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் இந்த ஜிங்சன் செரி பிளஸ். ஜிங்சன் செரி பிளஸ் என்ன சார் பண்ணும்? இதுல பாத்தீங்கன்னா ஜிங்சன் இருக்கு. ஜிங்சன் என்பது பாத்தீங்கன்னா ஒரு வேர், சைபீரியன் ஜிங்சன் எடுத்து கொடுத்துருக்கோம். அடுத்தது உலகத்திலேயே மிகவும் பழமையான ஒரு ஸ்பீஷிஸ் சொன்னா ஜின்கோ பைலபான்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்பீஷிஸ் இன் தி வேர்ல்ட். அது ஒரு பெரிய மரம். ஜின்கோ பைலபாவோட எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம், சிஷன்ட்ரா கொடுத்துருக்கோம், ஆசோலா செடி கொடுத்துருக்கோம். இது என்ன தெரியுமா சார் பண்ணும்? மூளைக்கு போற பிளட் சர்க்குலேஷன் கூட்டும். இதோட பிரின்சிபல், இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அசந்து போயிடுவீங்க. நம்மளுடைய மூளைக்கு போற ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஏன் இம்ப்ரூவ் பண்ணணும்? பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆனா ஆக்சிஜன் இம்ப்ரூவ் ஆகும். ஆக்சிஜன் இம்ப்ரூவ் ஆனா யூ ஃபீல் எனர்ஜெட்டிக். சோ இது முக்கியமா ரெண்டு விதத்தில் இது பண்ணுது. ஃபர்ஸ்ட் நம்ம பிரெயின்ல பாத்தீங்கன்னா முடியை விட ரொம்ப மெலிதான கேப்லரிஸ் இருக்கு. அதை கொஞ்சம் லைட்டா வைடன் பண்ணி ரத்த ஓட்டத்தை கூட்டுது. பட் ஒரு விஷயங்க, யாருக்கெல்லாம் நீங்க பிளட் தின்னஸ் எடுத்துட்டு இருக்கீங்களோ அவங்க எடுக்கக்கூடாது. அதனாலதான் உங்க கோச்சு கேட்காம எடுக்க சொல்றோம். உங்க கோச்சுடைய அறிகுறி இல்லாம பிளீஸ் டோன்ட் டேக், நீங்களும் எடுத்துக்கூடாது. யாரெல்லாம் பிளட் தின்னஸ் பிபிக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ ஜிங்சன் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த ஜிங்சன் இருக்கிற ஜின்கோ பைலவாக்கு இயற்கையாகவே பிளட் தின் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கு. சார் தண்ணி நல்லா போகணும் சார், என்ன சார் பண்ணுவீங்க? தண்ணி கொஞ்சம் தண்ணியா தான் ஓடும், திக்கா தான் ஓடுமா? அதே கான்செப்ட் தான். சோ பிளட் லைட்டா, நீங்க அதுக்காக ஆஸ்பிரின் அளவுக்கு எதிர்பார்க்க கூடாது. அட்ராவாஸ்டியல சார் ஆஸ்பிரின் அளவுக்கு பிளட் தின் பண்ணுமா? அப்பெல்லாம் பண்ணாது. இது இயற்கையான ஒரு இன்கிரிடியன்ட். சோ லைட்டா தின் பண்ணி அந்த பிளட் சர்க்குலேஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நல்லா உங்க மூளைக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கிறப்போ பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கு. நிறைய பேர் கேட்டீங்க ப்ரோ நீங்க எப்படி எனர்ஜெட்டிக்கா எப்படி ப்ரோ? மேபி டியூ டு ஜிங்சன் ஐ ஃபீல் ஆல்வேஸ் எனர்ஜெட்டிக். என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட். சோ இந்த ஜிங்சன் செரி பிளஸ் உங்க நீடுக்கு ஏத்த மாதிரி எடுங்க. உங்க கோச் கேட்காம எடுக்க கூடாதுங்க. யாருக்கு வேணுமோ உங்க நீட உங்க கோச்சிட்ட பேசுங்க. எனர்ஜி டவுனா இருக்க ஃபீல் பண்றீங்க, ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றீங்கன்னா மறக்காம ஜிங்சன் செரி பிளஸ் எடுக்கலாம். பட் வித் ப்ரொவைடட் பிபி இருக்கிறவங்களோ, பிபிக்கான மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறவங்களோ, அல்லது ஏதாவது ஒரு பிளக்டினஸ் எடுத்துட்டு இருக்கிறவங்க எடுக்க கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்தது எக்னீஷியா சிட்ரஸ் கான்சென்ட்ரேட் பிளஸ் நம்மளுடைய இம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுங்க. இதை வந்து ட்ரிபிள் கார்டன் நாங்க சொல்லுவோம், மும்முனை பாதுகாப்பு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்னீஷியா அப்படின்ற ஒரு தாவரம் இருக்கு. அதுல 2 விதமான தாவரத்தை பயன்படுது, எக்னீஷியா பர்பரா, எக்னீஷியா அங்கஸ்திபோடியா. ஹோமியோபதியில முக்கியமான ஒரு மெடிசனா அதை சொல்லுவாங்க. ஏன்னா இம்யூனிட்டிக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணுமா இது. இந்த எக்னீஷியா வந்து நம்ம ஊர்ல எப்படி துளசியோ, அமெரிக்கால இந்த எக்னீஷியா தாவரம் அதுல எடுத்து கொடுத்துருக்காங்க. யாருக்குலாம் இம்யூனிட்டி ரொம்ப குறைவா இருக்கு, முக்கியமா சீசன் மாறுறப்போ. இப்ப சீசன் மாற டைம் நம்ம ஊர்ல மழை பெய்ய ஆரம்பிக்கும். சீசன் மாறுற டைம்ல இம்யூனிட்டி குறையிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு கோர்ஸ் எடுத்துருங்க. 14 நாள் கோர்ஸ். இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ சீசன் சேஞ்ச் ஆகிறப்பையும் அல்லது இம்யூனிட்டி வீக்கா இருந்தா நீங்க தாராளமா இந்த எக்னீஷியா சிட்ரஸ் கான்சென்ட்ரேட் எடுக்கலாம். ஆக்சுவலா இதுக்கு ஒரு சர்விங் இருக்குங்க. ஓகேங்களா? சர்விங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். 14 டேஸ் தான் பண்ணணும். 14 டேஸ் கழிச்சு கேப் கொடுத்துடணும். நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதுக்காக தொடர்ந்து எடுத்துக்கூடாது. 2 வாரம் சாப்பிட்டுட்டு 3ஆவது வாரம் கேப் கொடுத்தே ஆகணும். 3ஆவது கேப் கொடுத்துட்டு வேணும்னா நீங்க 4ஆவது வாரம் எடுத்துக்கலாம், அந்த டப்பா தீர்ற வரைக்கும். பட் 14 டேஸ் சாப்பிட்டுட்டு 7 டேஸ் கேப் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க 4th வீக்ல தேவைப்பட்டா சாப்பிடலாம். மேக்ஸிமம் தேவைப்படாது, 14 டேஸ்ல ரிசல்ட் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க செகண்ட் கோர்ஸுக்கு நீங்க அப்புறம் எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ நம்மளுடைய எக்னீஷியா சிட்ரஸ் கான்சென்ட்ரேட் பிளஸ். அடுத்தது செரி அயன், நம்மளுடைய பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட். சோ வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ, இந்த செரி அயனை தயவு செஞ்சு கையில கொடுத்துருங்க. பாப்பா
பெரிய மனுஷான கையோட இந்த ப்ராடக்ட் கையில கொடுத்துடணும். ஏன்னா இன்னைக்கு பெரிய பிரச்சனையே அயன் டிஃபிஷியன்சி அனிமியா வந்துட்டு இருக்கு. அதுவும் பிரெக்னண்டா இருக்கிற நிறைய நம்ம சிஸ்டர்ஸ்க்கு போய் ஒரு 8வது மாசம் செக் பண்ணா திடீர்னு தலை குண்டத்துக்கு போடுறாங்க. என்ன சொல்றாங்க? அனிமிக்கா இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் நமக்கு. அப்போ இந்த அனிமிக் அயன் டிஃபிஷியன்சி அனிமியா வரக்கூடாதுன்னா அயன் ஒழுங்கா கொடுத்துடணும். இன்னைக்கு அயன் கொடுக்கறது நிறைய சோர்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு. ஆனா எதுங்க பெஸ்ட் சோர்ஸ்? பிளான் பேஸ்ட் சோர்ஸ். பாடிக்கு எந்த ப்ரெஷரும் கொடுக்காது. அந்த விதத்துல நம்ம செரியன் உங்களுக்கு நாங்க நேச்சுரல் சோர்ஸும் கொடுக்குறோம். ஓகேங்களா? நம்மளுடைய இரும்பு சத்து அந்த ட்ரை ஃபோலிக்கும் சொல்லுவாங்க, ஃபெரஸ் பைக்ளிசினேட், ஃபெரஸ் ஹியூமரேட், இதெல்லாம் ஃபுட் சோர்ஸ்ங்க. அண்ட் மஸ்டர்ட் கிரீன், அது மஸ்டர்ட்னா கடுகு, அது வந்து எடுத்து கொடுக்குறோம். ரிச்சஸ் ஆஃப் அயன். ட்ரை ஃபோலிக்கும் சொல்லுவாங்க அதை முன்னாடி. ஏன்னா 3 விதமான சோர்ஸ் கூட ஆசுல செரியும் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்க்கு, ஆப்வியஸா விட்டமின் சி, அயன் நல்லா அப்சார்ப் பண்றது கொடுத்துருக்கோம். சோ உங்களுக்கு அயன் டிஃபிஷியன்சி அனிமியா வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா வீட்டுல இருக்கிற பெண் குழந்தைங்க, பெண்கள் எல்லாரும், ஈவன் ஆண் குழந்தைங்களும் எடுத்துக்கலாம். ஆண்களுக்கு அனிமிக்கா வராங்க இன்னைக்கு. சோ நமக்கு முக்கியமான ஒரு நியூட்ரியன்ட் இந்த அயன் எடுத்துக்கங்க உங்க ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. சோ இது வரைக்கும் பார்த்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம நியூட்ரலைட்ல இருக்கக்கூடிய அதர் ப்ராடக்ட்ஸ். இதை தாண்டி உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட் நம்ம ஃபவுண்டேஷன் ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன் இருக்கு. உங்க ப்ரோட்டீன் நீட ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஃபவுண்டேஷன் ப்ராடக்ட். சோ உங்க நீடுக்கு எதை எடுத்துக்கலாம். முழுக்க முழுக்க வீகன் சோர்ஸ், நான் ஜிம் இன்கிரிடியன்ட்ல இருந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீனா ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் டெய்லி இருக்கு நம்மளுடைய மல்டி வைட்டமின், மல்டி மினரல் ப்ராடக்ட், 13 விட்டமின், 11 மினரல், 6 விதமான பிளான்ட் கான்சன்ட்ரேஷன் வந்திருக்கிற டெய்லி இருக்கு. இதனுடைய ஒரு அப்டேட்டட் வெர்ஷனா, அட்வான்ஸ் வெர்ஷனா டெய்லி பிளஸ் நம்ம லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணியிருந்தோம். சூப்பரான ஒரு ப்ராடக்ட் நமக்கு. அதாவது முதன்முறையாக நியூட்ராசிட்டிக்கல்ல உங்களுக்கு டிஎல்டிஆர், டூயல் லேயர் டூயல் ரிலீஸ், ஒரு பாதி உடனடியாக கரைஞ்சிடும், 45 நிமிஷத்துல கரைச்சிடும். இன்னொரு பாதி 6 மணி நேரம் ஆகும். ஏன் அப்படி கொடுத்துருக்கோம்? ஒரு சில விட்டமின் வாட்டர் சாலுபிள், ஒரு சில விட்டமின் ஃபேட் சாலுபிள், கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து உடம்பு ஈஸியா எஃபெக்டிவா பயன்படுத்த வைக்கிறோம். அலாங் வித் ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் கொடுத்திருக்கிறோம். டெய்லியை விட டெய்லி பிளஸ்ல டோசேஜ் பவரை நாங்க கூட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட 14 விட்டமின் மினரலுடைய பவரை நாங்க கூட்டியிருக்கிறோம். உங்களுடைய மொத்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ், பாடி ஃபங்க்ஷனுக்கு டெய்லி பிளஸ். அண்ட் அடுத்த ப்ராடக்ட் ஃபைபர். நம்மளுடைய டீடாக்ஸ்லயும் நம்மளுடைய பாடி ஹெல்த்தியா பாத்துக்கிறதுக்கான ஃபைபர் நம்ம கிட்ட இருக்கு. சோ அதையும் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் கூடவே நம்மளுடைய ஒமேகா 3 குட் ஃபேட், ட்ரைகிளிசரைட் மெயின்டைன் பண்ற, சப்போர்ட் பண்ற ஒமேகா 3. சோ பாத்தீங்களா, இத்தனை ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா we have our adult products. So நியூட்ரலைட்ல இந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் ப்ராடக்ட், டீடாக்ஸ் ப்ராடக்ட், அது கூட இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சோ ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய நீட நீங்க பார்த்திருப்பீங்க, நீடுக்கான ப்ராடக்ட்ஸையும் பார்த்திருப்பீங்க. சோ உங்களுக்கு நான் சொன்ன ப்ராடக்ட்ல ஏதாவது நீடு இருந்தா தாராளமா உங்க கோச்சை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் நீங்க தாராளமா கன்சியூம் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ சோ மச். ஒரு த்ரில்லர் படம் பார்த்து அவ்வளவு ப்ராடக்ட், சில ப்ராடக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் நம்ம கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக தான் ஒரு ஃபுல் ஒரு வெரைட்டிஸ் பார்த்துட்டீங்க. ஸோ இதுல உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன தேவைன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இப்போ உங்களுடைய நேச்சருக்கு ஸோ வேணுங்கிறது நீங்க ஆட் பண்ணி வச்சுக்க 1ஆம் தேதி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க என்ன நாலேஜ் கிடைச்சதோ உங்களோட ஃபீட்பேக்ஸ் நேரத்துக்கு அனுப்புங்க. நான் சில ப்ரோக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். டெஃபினட்டா தேவைப்பட நிறைய பேர் சாட் பாக்ஸ் போட்டு இன்னும் இதை பத்தி டீடைல் நாலேஜ் கொடுங்க நல்லது அப்படின்னு அடுத்த மாசம் டைம் வாங்கி நம்மளோட சிச்சுவேஷன் பொறுத்து டீடைல் இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்தி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவார். அந்த மாதிரி அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. அந்த இன்கிரிடியன்ட் எப்படி எடுக்கிறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க, அந்த ஜிங்க் செரி பிளஸ் சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் நான் 3 hours ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த பிசினஸ் வந்த புதுசுல அந்த ஒரு ப்ராடக்ட் பத்தி 3 மணி நேரம் பேசுவாங்க. அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. பட் நம்ம இன்னைக்கு நம்ம செல்லா நியூட்ரிஷன் டீடாக்ஸ் வர நிறுத்திட்டோம். ஏன்னா இதுவும் அங்க இருக்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காஸ்ட் பினான்சியல் பெற்ற பிரச்சனை இருக்குது அப்படின்னால ஸோ இது நமக்கு என்ன தெரியுதுங்க, நம்ம பினான்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறோமோ அவ்வளவு நியூட்ரிஷன் பாடி கொடுக்கும்போது இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹெல்த்தியா இருக்கும். இது ஒரு நல்லா திங்க் பண்ணிப்பாங்க. ஒரு சைடு மக்கள் வந்து கோடிக்கணக்கில் பணத்தை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு இப்படி எல்லாம் இருக்குதுங்கிறது தெரியாது. இவ்வளவு நியூட்ரிஷன் இருக்குது, சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்டா ஹெல்த் நல்லா இருக்குங்கிறது தெரியாது. இன்னொரு சைடு மக்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பணம் இல்லை. பட் நம்ம ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறோம். குட் மணி. இப்ப மணி மாஸ்டரி பார்ட்டி அடுத்து ஸ்டார்ட் பண்ண போறோம். டெஃபினட்டா அடுத்த மாசம் அந்த மணி மாஸ்டரி பார்ட்டி முடியும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற எல்லாத்துக்குமே மினிமம் வந்து அடிஷனல் ஒரு பைப்ல 1 lakh இன்கம் வர ஆரம்பிச்சு. அப்படி வரும்போது நம்ம இந்த மாதிரி நியூட்ரிஷன் இதுல ஆட் பண்ணும்போது ஸோ வி கேன் லிவ் அ ஹெல்த்தி லைஃப். ஸோ லெட்ஸ் தேங்க் சிங்கார் ப்ரோ ஃபார் ஹிஸ் டைம். ஸோ நம்ம செலிப்ரேஷன் நம்ம இப்போ இன்னைக்கு மிராக்கிள் மணி முடிச்சுக்கோம். நாளைக்கு வந்து இதுக்காக ஸ்பெஷல் மிராக்கிள் மணி. நாளைக்கு மிராக்கிள் மணி வந்து உங்களுடைய ஸ்கில் எப்படி அப்கிரேட் பண்ண போன்னு தெரிஞ்சுட்டு இந்த செப்டம்பர் அப்ளை பண்ணலாம். மணி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.